மழை காலத்தில் காய்ச்சல் அறிகுறி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டும் என கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கவிதா தெரிவித்துள்ளார். பருவமழை காலத்தில் நோய் பாதிப்புகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி என அவருடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். பருவமழை தீவிரமடைந்திருக்கு. பொதுவாக இந்த காய்ச்சல் இந்த மாதிரி நேரங்களில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் அதிகமாக வரும் மேம்? இந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு காய்ச்சல், ரெண்டு விதமான காய்ச்சல் மிகவும் முக்கியமானதா இருக்குது. ஒன்று டெங்கு, இன்னொன்று வயிற்றுப்போக்குனால வரக்கூடிய காய்ச்சல். இதில் பல வகை உண்டு. வைரஸ்னாலையும் வரலாம், பாக்டீரியானாலையும் வரலாம். ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஃபீவர், முன்னாடியே நம்மளுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், நிறையா ஜுரம் வர்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமேல ஜுரம் வரும். அந்த மாதிரி டைமில் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே என்னென்ன டெஸ்ட் எல்லாம் செய்ய வேணுமோ எல்லா விதமான டெஸ்ட்டும் எல்லா விதமான ஆஸ்பத்திரியிலையும் கவர்மெண்ட் நிறைய வசதிகள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால நிறைய செலவாகும்னு சொல்லி யாரும் வீட்டிலேயே இருக்க வேண்டாம், உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு செல்லவும். முக்கியமாக கர்ப்பிணி தாய்மார்கள் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அங்கே இருக்கவும். பருவ காலத்தின் போது வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையா என்னென்ன மேம் பண்ணணும்? முன்னெச்சரிக்கையா முதல்ல டெங்குக்கு கொசு கடிக்காம பாத்துக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் காமன் திங் முழு நீள கை போட்ட சட்டை போட்டுக்கிறது, கால் முழுசையும் கவர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கவும். இதுக்கப்புறமேல சூடான தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா நிறைய கிருமிங்க தண்ணி மூலியமா இப்போதைக்கு பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மழை தண்ணியில கால் வச்சு நடக்கிறதுனால சில வகை கிருமிகள் லைக் லெப்டோஸ்பைரோசிஸ்ன்றதெல்லாம் ராட் யூரின் அதில் கலந்துச்சுன்னா அது மூலயமா நம்ம உடம்புல கால் வழியாக பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மழை தண்ணியில் நடக்காமல் இருக்கிறது மிகவும் நல்லது.